இந்தியன் மசாலாவோட இட்டாலியன் டச் பாஸ்தா எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? வாங்க. ஃபர்ஸ்ட் இண்டோ பாஸ்தா செய்கிறது எப்படின்றத பார்ப்போம். நீளமாக நறுக்கி வச்ச வெங்காயம், நறுக்கி வச்ச தக்காளி 3, மிளகாய் பொடி 1 ஸ்பூன், கறி மசாலா 2 ஸ்பூன், மஞ்சள் தூள் 1/2 ஸ்பூன், சோயா சாஸ் 1 ஸ்பூன், ஹாட் சில்லி சாஸ் 1/2 ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 2 ஸ்பூன், கொத்தமல்லி தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு, பாஸ்தா 500 கிராம், சீஸ் 100 கிராம். இட்டாலியன் ஹர்ப்ஸ் எல்லாமே பிஸா ஹர்ப்ஸில் இருக்கும். பிளாக் ஆலிவ்ஸ், குக்கிங் க்ரீம் தேவையான அளவு. ஒரு கடாயில் எண்ணெயை விட்டு நறுக்குன வெங்காயத்தை வதக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நறுக்குன தக்காளியை சேர்த்துக்கணும். இப்போது மஞ்சள், மிளகாய், கறி பவுடர் சேர்த்துட்டு சாஸ் சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுந்தும் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் விடுற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க. மசாலா குக் ஆகிற டைமில் பாஸ்தாவை பாயில் பண்ணி வச்சுக்கலாம். எண்ணெய், உப்பு, பாஸ்தா சேர்த்து வேக வச்சு வடிகட்டி வச்சுக்கோங்க. சூடு ஆறதுக்குள்ளே வடிகட்டின பாஸ்தாவிலேருந்து 300 கிராம் எடுத்து மசாலாவில் கலந்துக்கோங்க. கொத்தமல்லி தூவி விட்டுக்கோங்க. அடுப்பை அணைச்சிடலாம். கெச்சப்போட இண்டோ பாஸ்தா ரெடி. இப்போ இட்டாலியன் பாஸ்தா செய்கிறத பார்ப்போம். 200 கிராம் வேக வச்ச பாஸ்தாவும் நம்ம இண்டோ பாஸ்தா 100 கிராமும் சேர்த்துக்கணும். பிஸா ஹர்ப்ஸை தூவி விட்டுக்கோங்க. இப்போ சீஸ் சேர்த்துக்கலாம். சீஸ் நம்ம இஷ்டம்னா எவ்வளோ வேணுமோ போட்டுக்கலாம். தேவையான அளவு குக்கிங் க்ரீம் சேர்த்துக்கோங்க. சீஸ் மெல்ட் ஆகிற வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கோங்க மீடியம் ஃப்ளேமில். அடுப்பு அணைச்சிட்டு ஆலிவ்ஸ் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நம்ம இட்டாலியன் பாஸ்தா இப்போது ரெடி. இந்த இண்டோ இட்டாலியன் பாஸ்தாவை நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். For more videos, subscribe to our channel. Hit the bell icon, like, comment and share.